வணக்கம். சிந்தனைகளம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். 18வது மக்களவையின் முதல் கூட்டத்தொடர் இன்றைக்கு கூட்டு அவைகளின் கூட்டமாக நடந்திருக்கிறது. அதில் எப்பொழுதும் போல் ஒரு மரபாக குடியரசுத் தலைவர் அவர்களினுடைய உரை இடம்பெற்றிருக்கிறது. அவருடைய உரையோடு தான் இந்த கூட்டத்தொடர் முதலில் தொடங்கும். அந்த வகையில் இன்றைக்கு குடியரசுத் தலைவர் ஆற்றிய உரை என்பது பாஜக அரசினுடைய எதெல்லாம் இதுவரை பாஜக சொல்லிக் கொண்டிருந்ததோ அவை அத்தனையும் இடம்பெற்றிருக்கிறது. பாஜக சொல்லியவை அனைத்துமே பொய்யான செய்திகள் என்று எதிர்க்கட்சிகள் எவற்றையெல்லாம் விமர்சனமாக வைத்தனவோ அவற்றையெல்லாம் குடியரசுத் தலைவரினுடைய உரையில் இடம்பெறச் செய்திருக்கின்றனர் என்பது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் எமர்ஜென்சி என்று சொல்லப்படுகின்ற அவசர நிலை பிரகடனம் குறித்து இப்பொழுது நாடாளுமன்றத்தில் பேச வேண்டிய தேவை என்ன வந்திருக்கிறது, அதுவும் குடியரசுத் தலைவர் உரையில் இடம்பெற வேண்டிய தேவை என்ன இருக்கிறது என்றும் எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்புகின்றனர். நாம் பேசலாம். இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக திமுகவின் சார்பில் திரு சித்திக் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அதேபோல் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு விஜயகிருஷ்ணா அவர்கள் நம்மோடு இணைகிறார். மூத்த பத்திரிகையாளர் திரு குமார் அவர்களும் நம்மோடு இணைந்திருக்கிறார். பதிவு செய்யலாம். அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். திரு சித்திக், குடியரசுத் தலைவர் உரை அப்படிங்கிறது தெரியும், எப்படி ஒரு அரசினுடைய உரையாகத்தான் குடியரசுத் தலைவருடைய உரையும் அதில் இருக்கும் அப்படின்றது. இதில் என்ன ஒரு முக்கியமான ஒரு கேள்வினா, குடியரசுத் தலைவர் உரையாகவே இருந்தாலும் கூட நாட்டில் முக்கியமான பிரச்சனைகள் குறித்து அதில் இடம்பெறவில்லை என்று எதிர்க்கட்சிகள் வைக்கிற விமர்சனம் இருக்கு இல்லையா? நீட் மோசடி இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் நடந்திருக்கிறது, அது குறித்து ஒரு சின்ன ஒரு இது கூட அதில் இல்லை. அதே மாதிரி மணிப்பூர் என்ற சொல் கூட இல்லை அப்படின்ற விஷயம், இதை பற்றி உங்களுடைய பார்வை? அதாவது இந்த குடியரசுத் தலைவர் உரை அப்படிங்கிறதுல இந்த மாதிரியான முக்கிய பிரச்சனைகள் இல்லை அப்படின்னா கூட இந்த உரையில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, மோடியே ஒரு இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணுறாரு, நம்ம மக்கள் கிட்ட பெரிய அளவில் ஜெயிச்சு வரல அப்படிங்கிற ஒரு இன்செக்யூரிட்டி மோடிக்கு இருக்கிறத இந்த குடியரசுத் தலைவருடைய உரை காட்டுது. ஏன்னா ஒரு பதட்ட நிலையில் இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் நான் பதட்டமா இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். அந்த மாதிரி மோடி அவர்கள் தான் இப்போ நாங்கள் பெரும்பான்மையை ஆட்சி அமைச்சிட்டோங்கிறார். நீ எங்கே பெரும்பான்மையை ஆட்சி அமைச்சிருக்கிறீங்க? 240 பேர் தான் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சிருக்கிறீங்க. உத்தரப்பிரதேசிலே தோல்வியை தழுவிருக்கிறீங்க. இப்போ குடியரசுத் தலைவர் உரை அப்படிங்கிறது இந்த அரசு தயாரித்து கொடுக்கக்கூடிய உரையை வாசிக்கக்கூடிய இடத்துல தான் குடியரசுத் தலைவர் அப்படிங்கிறவங்க இருக்கிறாங்க. சரி, அரசாவது ஒரு குடியரசுத் தலைவர் அவருக்கு எழுதி கொடுக்கக்கூடிய ஒரு உரையில் உண்மைத்தன்மை இருக்கக்கூடிய அளவில் அவங்க எழுதி கொடுத்துருக்கணும். அதுலேயே எப்படிங்க இது பெரும்பான்மை கவர்மெண்ட்னு அவங்க முதல்ல எழுதி கொடுக்க முடியும்? அந்த இடத்துலையே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மிகப்பெரிய அளவில் அங்கே ஒரு எதிர்ப்பு குரலை வெளிப்படுத்தினாங்க. இது ஒரு கூட்டணி ஆட்சி தான், அந்த கூட்டணி ஆட்சி தான் இங்கே நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத மோடி அவர்கள் இல்லை நான் பயமா இல்லை பதட்டமா இல்லை அப்படின்னு காட்டுறதுக்கான ஒரு செயல்பாடாக நான் இதை பார்க்குறேன். இந்த இடத்துல நான் ஒரே ஒரு விஷயத்தை கோடிட்டு காட்டணும்னு நினைக்கிறேன். ஒரு ஜனநாயகம்னா என்ன அப்படிங்கிறத தமிழ்நாட்டை பார்த்து கொஞ்சமாவது அவங்க தெரிஞ்சுக்கணும். பேச வாங்கன்னு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வெளியே போகணும், நான் பேசுறதுக்கு தயாராகவே இல்லை, மக்கள் பிரச்சனைக்கு தயாராகவே இல்லைன்னு வெளியே போகிற எடப்பாடி பழனிசாமி அவர்களை, உங்கள் மேலே எங்களுக்கு 1000 குறைபாடு இருக்குது, ஆனால் அரசியலமைப்பு சட்டத்தின்படி நீங்கள் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறீங்க, வாங்க அவையில் கலந்துக்கிட்டு பேசுங்கன்னு கூப்பிடுறது தமிழ்நாட்டினுடைய மரபாக இருக்குது. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறாரு. ஆனால் அங்கே பாருங்க, இந்த மரபையெல்லாம் உடைச்சாச்சு, எந்த மரபையும் பின்பற்ற மாட்டேன் அப்படின்னு நம்முடைய தலைப்பில் நீங்கள் வச்சுருந்தீங்க. இது குடியரசுத் தலைவரினுடைய உரையா பாஜக தலைவரினுடைய உரையா அப்படின்னு. பாஜக தலைவரினுடைய உரையை காட்டிலும் இது விமர்சிக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. ஏன்னா நாட்டில் எதெல்லாம் பிரச்சனையா இருக்கோ அதையெல்லாம் பெருமைப்படுத்தக்கூடிய விதமாக ஒரு உரையா இது இருக்கு. இப்போ உதாரணத்திற்கு காஷ்மீரினுடைய சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்ததை பாராட்டக்கூடிய வகையில் இருக்கு. ஆனால் நீங்க பாருங்க, காஷ்மீரில் இவர்கள் கொண்டு வந்த அந்த சட்டத்தின் மூலமாக ஊப்பா சட்டத்தில் கைது செய்து சிறையில் இருக்கக்கூடிய ஒருத்தர் ஜெயிச்சிருக்கிறாரு. அப்போ அந்த மக்கள் இந்த சட்டத்தை எந்த அளவுக்கு எதிர்த்திருக்கிறாங்கன்னு சொல்லி. அது மட்டும் இல்லை, நாட்டினுடைய பாதுகாப்பு தன்மையை உறுதிப்படுத்துறதுக்கு நாங்கள் இராணுவத்தில் புதிய ஏற்பாடுகள்லாம் செய்ய போகிறோம், உக்தியெல்லாம் பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லும் போதே அவையில் அடுத்த கேள்வி வருது, என்ன அப்படின்னா அக்னிவீர் திட்டத்தை கொண்டு வரீங்க, இராணுவத்தில் பணியாற்றக்கூடியவர்களை கூலி தொழிலாளியாக மாற்றக்கூடிய ஒரு செயல் திட்டமா அது இருக்கு, இதை எப்படி ஒரு பெருமை மிகுந்த திட்டம்னு நீங்க பேசுறீங்க அப்படின்னு. இப்படி பல்வேறு விதமான பிரச்சனைகள். நீங்க கேட்ட மாதிரி மணிப்பூரை பற்றி, வடகிழக்கு மாநிலங்களை பற்றி பேச குடியரசுத் தலைவர் முற்படுகிற போதே அவையில மணிப்பூருங்கிற குரல் ஒலித்தது. இப்போ இதுல ஆன் த ஹோல் நம்ம ஒன்று தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. மோடிக்கு மிகப்பெரிய அச்சம், பயம், அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த குடியரசுத் தலைவருடைய உரை. அதனாலதான் கடந்த முறை நாடாளுமன்றத்துக்கே வர முடியாது,
எதிர்க்கட்சிகளே இல்லாமல் நாங்கள் நாடாளுமன்றத்தை வந்து நீங்கள் ஆடியன்ஸ் கேலரியில இருந்து தான் பார்ப்பீங்கன்னு சொன்ன ராகுல் காந்தியை கையை பிடிச்சி கூட்டிட்டு போய் மக்களவையினுடைய சபாநாயகர் கிட்ட அறிமுகப்படுத்தி வைக்கிறார் அப்படின்னு சொன்னா ராகுல் காந்தி அவர்கள் எடுத்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் வெற்றி பெற்றிருக்கு. எதிர்க்கட்சிகள் உயர்த்தி காமிச்ச அம்பேத்கர் எழுதி கொடுத்த சட்டம் இன்னைக்கு வெற்றி பெற்றிருக்கு. கண்டிப்பாக. விஜயகிருஷ்ணன் சார், எப்படி குடியரசுத் தலைவர் அவர்களினுடைய அந்த உரை மீதான உங்களுடைய கருத்து எப்படி இருந்தது? அந்த உரை, குடியரசுத் தலைவரின் உரை ஒரு பிரச்சார உரை மாதிரி தான் இருந்தது. அது ஒரு 2 ஆங்கிளில் பார்க்கலாம். ஒன்று, கவர்மெண்ட்டோட இன்டென்ஷன்ஸை கிளியராக ப்ரொஜெக்ட் பண்ணுது. இன்னொரு ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா அது செல்ஃப் கிரிட்டிசைசிங். அதாவது அவங்க அதை சொல்லலை, ஆனால் அதில் இருக்கிற விஷயங்கள் எதுனா அவங்களோட அவங்க பண்ணுற தவறுகளுக்கான விமர்சனம் அதில் இருக்கலாம். அதாவது அதில் சொல்லுவாங்க, குடியரசுத் தலைவர் உரையில் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பாங்க, நெகட்டிவிட்டின்ற ஒரு வேர்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது வந்து நெகட்டிவிட்டியெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாதுன்ட்டு. எலெக்ஷன் டைமில் தெரியும் யார் நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணாங்கன்னு. இல்லை, 10 வருஷமாகவே நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுவும் இந்த குறிப்பாக எலெக்ஷன் டைமில் ரொம்ப இன்டென்ஸாக ரொம்ப அதிக அளவில் நெகட்டிவிட்டியை கண்டினியூஸாக ஸ்ப்ரெட் பண்ணியிருந்தாங்க. இன்னொன்று, அவங்க கவர்மெண்ட் ஃபெயிலியர்ஸ்லாம் நிறையா அதில் அவங்களுக்கே அன்இன்டென்ஷனலாக வந்தது. ஏன்னா அதில் சொல்லியிருப்பாங்க என்பிஎஸ் இன் பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ்னு. அதாவது வந்து நீங்கள் பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ் எல்லாமே ப்ரைவேட்டைஸ் பண்ணிட்டீங்க. நீட்டு கூட ஒரு ப்ரைவேட்டைசேஷனுடைய ஒரு ஏஜென்சி தான் நீட்டு. நீங்கள் அந்த ஆங்கிளில் நீங்கள் இது என்பிஎஸ் ஆஃப் பப்ளிக் செக்டார் யூனிட், நீங்கள் இருக்கிற பப்ளிக் செக்டார் யூனிட் எல்லாம் ப்ரைவேட்டுக்கு விட்டு திருத்துட்டு அதுக்கப்புறம் எங்கே பப்ளிக் செக்டார் யூனிட்ஸே இல்லைன்னா எங்கே என்பிஎஸ் இருக்க போகுது? அதுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்ஐசியை பற்றி பேசியிருப்பாங்க. எல்ஐசி இஸ் ஸ்ட்ராங்கர் தென் எவர்ன்ற மாதிரி. எல்ஐசி ரொம்ப சாதாரண மக்களுக்கு அவங்களோட வாழ்க்கை நம்பிக்கையாக திகழ்ந்தது. ரொம்ப சாதாரண மக்கள்லாம் ஒரு நைட்டு தூங்கும்போது ஒரு சின்ன நிம்மதியை கொடுத்தது எல்ஐசி அவங்களுக்கு. இன்றைக்கி அந்த நிம்மதியை குலைச்சிருக்கீங்க, நீங்கள் அதை ப்ரைவேட்டைஸ் பண்ணியிருக்கீங்க. இது மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக பார்க்குறீங்க. இன்னொன்று, ஃபஸ்ட்டு 3 சீக்வன்ஸு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸு, அமைச்சர்கள், நீங்கள் அந்த கோர் மினிஸ்ட்ரி, அப்படியே அதோட கோர் மினிஸ்ட்ரியோட அஜெண்டா என்னன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் கவர்மெண்ட் அவங்களோட அஜெண்டா. ஏன்னா பல வாட்டி பிரதமரும் சொல்லியிருக்காரு, ஃபைனான்ஸ் மினிஸ்டரும் சொல்லியிருக்காங்க, மினிமம் கவர்மெண்ட். அவங்களோட தியரிஸ், அவங்களோட பிலீஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா டூ மச் ஆஃப் ப்ரைவேட்டைசேஷன், அன்ரெகுலேட்டட் மார்க்கெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ரெஞ்சில் கூட லேசசி ஃபயர்ன்ற ஒன்று மாதிரி சொல்லுவாங்க, அன்ரெகுலேட்டட் மார்க்கெட்டுன்ற மாதிரி போவாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கூட அவங்க அட்ரஸ் பண்ணுற ஒரு சில விஷயங்கள் பாருங்கள். இன்றைக்கி வருது, நேற்று கூட வந்து இந்த கன்செஷனல் கார்ப்பரேட் டேக்ஸ். ஆக்சுவலி அந்த கன்செஷனல் கார்ப்பரேட் டேக்ஸை பற்றி விவாதத்துக்குள்ளே நான் வரல. ஆனால் நீங்கள் பட்ஜெட்லாம் வர்றதுக்கு முன்னாடியே இப்போ நீங்கள் அந்த கார்ப்பரேட்ஸ் மேலே தான் நீங்கள் அக்கறையாக இருக்கீங்கன்றது உங்கள் வேர்ட்ஸ் ப்ரூவ் பண்ணுது. அதுக்கப்புறம் பிரதமர் அவர்கள் குடியரசுத் தலைவரோட பேச்சில் இந்த மிஸ்மாங்கரிங்ஸ், அதுக்கப்புறம் மிஸ்இன்ஃபர்மேஷன் யார் பண்ணான்னு எல்லாருக்கும் தெரியும். அதாவது பிஜேபி போட்ட எத்தனையோ வீடியோஸை ஒரு சார்பாக இருந்த எலெக்ஷன் கமிஷனே வந்து அது ஒரு உச்சகட்டத்தில் இருக்குன்னு அவங்களே தலையிட்டு எடுக்கிற நிலமையில இருந்தது. கண்டினியூஸாக இந்த ப்ராசஸ் உள்ளே இருந்துட்டு போயிட்டுருக்காங்க. இன்னொன்று, அதே மாதிரி முக்கியமான இஷ்யூஸ், நீட் இஷ்யூஸு, மணிப்பூர் வருஷ கணக்காக அது ஹியூமனிடேரியன் கிரைசிஸாகவே இருக்குது. மணிப்பூர் வந்து ஒரு மாநில பிரச்சனை, தேசிய பிரச்சனைன்றதை தாண்டி இன்றளவில் மணிப்பூர் வந்து ஒரு மனித நேயத்துக்கான பிரச்சனையாக இருக்குது. வேற ஒரு காரணமாக இருந்தாலும் சரி, அவங்க ஒரு உள்குத்துக்காக ஆர்எஸ்எஸ் தலைவர் அதை பற்றி பேசிக்கலாம். ஆனால் அவங்க பேசியும் இன்னும் அது வரல. இன்னும் அது கண்டினியூஸாக அந்த மாதிரி எந்த இஷ்யூஸுமே முக்கியமான பிரச்சனைகளுமே இல்லை. இன்னொரு பக்கம் வந்து நீங்க குடியரசுத் தலைவராக அவர் வெளியிலிருந்தும் அது குறித்து எதுவுமே இது வரைக்கும் பேசல அப்படிங்கிறதை நம்ம இங்க சுட்டிக்காட்ட வேண்டியதாக இருக்கிறது. ஏன்னா ஒரு நாட்டினுடைய மூத்த குடிமகளாக ஒரு மாநில மக்களினுடைய நலன் குறித்து அக்கறை செலுத்தி இருக்க வேண்டும் குடியரசுத் தலைவர் அப்படிங்கிறது முக்கியமானது இல்லையா? இது வரைக்கும் பேசல, இந்த உரையிலும் அது இல்லை. அவர் அந்த உரையிலும் அவர் வந்து பேச முடியல. இல்லை, கண்டிப்பா நீங்க சொல்ற உண்மை. ஏன்னா அவங்க ஒரு குடியரசுத் தலைவர்ன்றத மீறி நிறைய ஒரு ரொம்ப கஷ்டப்பட்ட செக்ஷன்ஸ், விமனா இருக்கட்டும், அந்த இஷ்யூஸ் அவங்களே அட்ரஸ் பண்ணோம். இன்னொன்னு, அது ஒரு குடியரசுத் தலைவர் ஸ்டாண்டர்ட்ஸுக்கான ஸ்பீச் அதுல கிடையாது. அவங்க ஒரு குடியரசுத் தலைவர், அவங்க ஸ்டாண்டர்ட் என்ன, அவங்க ஸ்டேச்சர் என்ன, அவங்க தலைவர்கள் என்ன பேசுவார்களோ அப்படி ஒரு உரையாக அமைச்சு கொடுத்துட்டாங்க. ஆமா, ஒரு குடியரசுத் தலைவர் வந்து எமர்ஜென்சியை பத்தி பேசுறது இல்ல இந்த மாதிரி இஷ்யூஸை பத்தி பேசுறது. கண்டிப்பா பேசலாம். குமார் சார், உங்களுடைய பார்வை குடியரசுத் தலைவரினுடைய உரை. குடியரசுத் தலைவருடைய உரை என்பது அரசின் உரை தான், எழுதி கொடுத்து தான் படித்தாலும் ஒப்புதலுக்கு முன்னாடி அனுப்புவாங்க. ஒப்புதல் அனுப்பும்போது சில மாற்றங்கள் செய்ய சொல்வதற்கு குடியரசுத் தலைவர் உரிமை இருக்குது. அப்போ இந்த மாதிரி ஒரு பொய்யை வந்து மெஜாரிட்டி மக்கள் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க, பெரும்பான்மை கொடுத்துருக்காங்க.
மூன்றாவது முறையாக பாஜக மீது நம்பிக்கை வைத்து பெரும்பான்மை கொடுத்துருக்காங்கன்றது அப்பட்டமான பொய் அது. அதை மாற்றுங்க அப்படின்னு சொல்லி இந்த அம்மா சொல்லியிருக்கலாம். அதுவும் அவங்க சொல்லலை, கொடுத்ததை அப்படியே படிக்கிறாங்க. ஒரு விஷயம் நடுவில் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இதை பார்த்த பிறகாவது நம்ம ஆளுநர் ரவி எழுதி கொடுக்குறத ஒழுங்காக படிக்கணுன்றது கற்றுக்கணும். என்ன எழுதி கொடுத்தாலும் படிக்கிறாரு. நான் குடியரசுத் தலைவரே படிக்கும்போது நம்ம அரசு எழுதி கொடுக்குற, நான் வந்து அம்பேத்கர் பேரை சொல்ல மாட்டேன், காமராஜர் பேரை சொல்ல மாட்டேன், பெரியார் பேர் சொல்ல மாட்டேன், அண்ணா பேர் சொல்ல மாட்டேன்லாம் பண்ணுற அடம் பிடிச்சிட்டே இருக்கல ஒவ்வொரு முறையும். எனக்கு உடன்பாடு இல்லை, நான் படிக்க மாட்டேன். இது இனிமேலாவது ஆளுநர் ரவி வந்து இந்த குடியரசு உரையை அவரும் பார்த்துருப்பார். இதுக்கு மேலாவது கற்றுக்கணும். அது ஒன்று இருக்கட்டும். குடியரசுத் தலைவரோட உரையில் வந்து பாஜகவுக்கு சித்திக்கு சொன்ன மாதிரி ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கு. மெஜாரிட்டி பெரும்பான்மை இல்லாததுனால ஒரு பயம் இருக்கு. ஆனால் அந்த பயத்தை வெளியில் காட்டிக்க கூடாது. நாங்கள் முன்னாடி இருந்த மாதிரியே தான் இருப்போம் அப்படின்னு தான் அதே அமைச்சர்கள், அதே துறைகள், அதே சபாநாயகர், ஒரு 146 பேரை சஸ்பெண்ட் பண்ண எம்பிக்களை சஸ்பெண்ட் பண்ண அதே சபாநாயகர், எந்த ஒரு விவாதமும் இல்லாமல் ஒரு மணி நேரத்தில் 30 மசோதாக்கள் நிறைவேற்றத்துக்கு அனுமதி கொடுத்த அந்த சபாநாயகர் அவரையே வச்சுப்போம். ஆக நாங்கள் வந்து முன்னாடி மாதிரியே தான் இருப்போம். நீங்கள் வந்து மக்கள் எங்களுக்கு வந்து குட்டு வச்சுட்டாங்கலாம் நான் திருந்திருவோன்னு நினைக்காதீங்க, பயந்துருவோன்னு நினைக்காதீங்க அப்படின்னு காமிச்சிக்கிறது மாதிரி தான் இந்த அவங்க செயல்பாடுகள் இருக்கு. அந்த குடியரசுத் தலைவர் உரையும் அப்படிதான் இருக்கு. எப்பவுமே நாங்கள் உண்மையில சொன்னது வந்து பிரதமர் வந்து பயந்துருக்கிறாரு அப்படின்னு, நீங்க வந்து பயப்படாத மாதிரி காமிச்சுக்கிறாங்க. நாங்கள் அப்படியே தான் இருப்போம். நாங்கள் வந்து திருந்திருவோம்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. நாங்கள் அப்படியே தான் இருப்போம். திருந்த மாட்டாங்கன்றது அது வேற விஷயம். ஆனாலும் நாங்கள் பயத்திலாம் இல்லை. நாங்கள் அப்படியே முன்னாடி எப்படி இருந்தோமோ, மெஜாரிட்டி இருக்கும்போது எப்படி நாங்கள் அடாவடியாக ஆட்சி பண்ணோமோ அதே மாதிரி தான் இப்பவும் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி காட்டிக்கிறதுக்கான ஒரு செயல்பாடுகள் தான் அவங்கள்ட்ட இருக்குது. குடியரசுத் தலைவர் உரையில் வந்து அவங்க எப்போவுமே பொய் பிரச்சாரம் தான் பண்ணுவாங்க. உண்மையான பிரச்சனை, பேச வேண்டிய பிரச்சனைகளை பேசவே மாட்டாங்க. எது தேவையில்லையோ பேச வேண்டிய பிரச்சனையை பேசாமல் இருப்பதற்காக வேற ஒன்று எடுத்து மடைமாற்றுவது. திரு சித்திக், இப்போது முதல் நாளிலேயே வந்து சபாநாயகரை வாழ்த்தும் போதே விமர்சனமும் சேர்ந்து வருகிறது அப்படிங்கிறது இருக்குல்ல. ஏன்னா பொதுவாக சொல்லுவாங்க, நடைமுறையில் மக்கள் சொல்கிறத வந்து நல்ல நாளில் வந்து எதுவும் கெட்டதாக பேசிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னைக்கு நாடாளுமன்றம் பார்த்தீங்கன்னா எல்லாம் சேர்ந்த ஒரு கலவையாக இருந்தது. என்ன காரணம்? யார் வந்து அது அப்படிப்பட்ட ஒரு சூழல் உருவாவதற்கு என்ன காரணம்? ஏன்னா பாஜக தரப்பு சொல்வது எதிர்க்கட்சிகள் தேவையில்லாத விஷயங்களை வாழ்த்தும் போது பேசுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. உதாரணத்துக்கு திருமா அவர்கள் பேசியது, சிலைகளை வந்து அந்த இடத்துல தலைவர்களுடைய சிலைகளை வைக்க வேண்டும், பேசும்போது மைக் ஆஃப் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த மாதிரியான ஒரு சூழல் முதல் நாளிலேயே ஏற்படுவது அப்படிங்கிறது. அதாவது பிஜேபியை பொறுத்த வரைக்கும், இல்லை மோடி அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும், எதெல்லாம் மக்கள் பிரச்சனையோ, எதெல்லாம் சமூக நீதி சார்ந்த பிரச்சனையோ, எதெல்லாம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான பிரச்சனையோ, அதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனையாக தான் எப்போவுமே பார்ப்பாங்க. இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்க, இதோட தொடர்ச்சியாக வரதுனால சொல்கிறேன். இன்னைக்கு குடியரசுத் தலைவரினுடைய பேச்சு வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அவர் பேசலையே, விளிம்பு நிலை மக்களுக்கான எதிராக இருக்கக்கூடிய பற்றியெல்லாம் அவர் பேசலையே அப்படின்னு சொல்லி நம்ம பேசணும். குடியரசுத் தலைவருக்காகவே பேசினதும் தமிழ்நாடும் எதிர்கட்சிகளும் தான். புதிய நாடாளுமன்றத்தை திறக்கும் போது திறப்பு விழாவிற்கு ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்திருக்கிற ஒரு பெண் என்கிற காரணத்தினாலா நீங்கள் வந்து புதிய நாடாளுமன்ற கட்டிடத்திற்கு ஏன் நீங்கள் வந்து அழைக்கலன்னு சொல்லி அந்த குடியரசுத் தலைவருக்காகவே நம்ம தான் பேசணும். அப்போ இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சிகள் எழுப்பி இருக்கக்கூடிய வாதங்கள் எல்லாமே சாதாரண சாமானிய மக்களுக்கான வாதம். இப்போ சசிகாந்த் செந்தில் பேசுறாரு. சசிகாந்த் செந்தில் என்ன சொல்றாரு? ஒடுக்கப்பட்ட மக்களையும் சிறுபான்மை மக்களையும் இனிமேல் வஞ்சிக்காதீங்கன்னு பதவி ஏற்கும் போது சொல்றாரு. இது 10 ஆண்டுகள் பிஜேபி எப்படி ஆட்சி செய்திருக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம். ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் மணிப்பூர்ல அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய மலைவாழ் மக்களா இருக்கிறாங்க. நாடு முழுவதும் ஷாஹின்பாக் போராட்டங்களும் சிஏஏ சட்டங்களும் சிறுபான்மை மக்களை வஞ்சிக்கக்கூடிய சட்டங்களா வந்துச்சு. அப்போ இன்னும் ஒருபடி மேல போய் சொல்லணும் அப்படின்னா, இந்த நாட்டில் சிறுபான்மை மக்களுக்கு எதிரான தேர்தல் பரப்புரையவே செஞ்சாங்க. அப்போ அதையெல்லாம் இனிமேல் செய்யாதீங்க, இந்திய அரசியலமைப்பை காக்கக்கூடிய வகையிலாவது செயல்படுங்கன்னு சொல்றோம். ரெண்டாவது, இப்ப நீங்க இந்த சபாநாயகரை வந்து ஏன் சிலர் வந்து எதிர்த்தும் பேசுறாங்க, சிலர் ஆதரிச்சும் பேசுறாங்க அப்படின்னு கேட்டீங்க. அதற்கு காரணமே சபாநாயகர் தான். நீங்க ஒரு சேர்பர்சனா வந்து உட்கார்றீங்க அப்படிங்கும்போது நடுநிலையோட செயல்படணும். நடுநிலையோட செயல்படலனா கூட குறைஞ்சபட்சம் அரசியல் அமைப்பு கொடுத்திருக்கக்கூடிய வழிகாட்டுதல் நெறிப்படியாவது செயல்படணும். அப்படியே ஒரே ஸ்லாட்ல 140 எம்பிக்களையும் நான் சஸ்பெண்ட் பண்ணுவேன்னு அறிவிச்ச ஓம் பிர்லா, இன்னும் சொல்லணும் அப்படின்னா ராகுல் காந்தி அவர்களை வந்து கோர்ட்டு இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுத்துருச்சு அப்படின்னு சொன்ன 2 நாளில் நீங்க வந்து உங்களுடைய ஆஃபீஸ் எல்லாம் வெக்கேட் பண்ணுங்க, உங்களுடைய ஹவுஸ் எல்லாம் வெக்கேட் பண்ணுங்கன்னு சொன்ன ஓம் பிர்லா
பல நாடாளுமன்ற சட்டங்களில் வந்து விவாதங்களுக்கே உட்படுத்தாம நேரடியாகவே கோர்ட்டே ஒரு கட்டத்துல சொல்லுச்சு, சுப்ரீம் கோர்ட்டே ஒரு கட்டத்துல சொல்லுச்சு, நாங்க வந்து ஒரு கோர்ட்ல ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா அந்த சட்டத்தில் என்னென்ன விவாதிக்கப்பட்டிருக்கு, அசம்பிளி டிபேட்ஸ் என்ன நடந்திருக்கு, கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி டிபேட் என்னங்கிற அடிப்படையில் கொடுப்போம். ஆனா பிஜேபி வந்ததுலேருந்து டிபேட்டே நடக்க மாட்டேங்குது. அப்போ இந்த சட்டத்தினுடைய நோக்கமே என்னன்னு தெரியல அளவுக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய நீதியரசர்கள் சொன்ன கருத்தெல்லாம் இருக்கு. அப்போ நீங்க நாடாளுமன்றத்தினுடைய ஒரு ஹெட்டு, நீங்க என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஏன் டிபேட் இல்லாம நடத்துனீங்கன்னு கேள்வி கேட்டிருந்தார் அப்படின்னு சொன்னா, சரி ஏதோ கூட்டணி ஆட்சியாக இருந்தாலும் 2 மாநில கட்சிகளினுடைய ஆதரவுல பிஜேபி ஆட்சி அமைஞ்சிருந்தா கூட இன்னைக்கு ஒரு 270 எம்பிக்களை வச்சிருக்கிறாங்க, சரி நீங்க கொண்டு வரக்கூடியவரை நம்ம ஆதரிப்போம் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் ஒரு முடிவு எடுத்திருக்க முடியும். ஆனா எதுவுமே வந்து நாங்கள் தார்மீகமா செயல்பட மாட்டோம், அரசியலமைப்பு சட்டத்தின்படி செயல்பட மாட்டோம் அப்படின்னு ஓம் பிர்லா அவர்கள் இதற்கு கடந்த ஆண்டுகளில் செயல்படுத்தி இருக்கிறார். அதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்த்தோம். ராகுல் காந்தியா இருந்தாலும் சரி, திமுகவினுடைய மாநிலங்களவை திமுகவினுடைய மக்களவை குழு தலைவர் அண்ணன் டிஆர் பாலு அவர்கள் பேசும்போது மிக தெளிவாக சொன்னார், நீங்க வந்து உங்க தாமரையால தான் நீங்க ஜெயிச்சிருக்கிறீங்க, நீங்க தாமரை போல இருந்துக்குவாங்க, மேல தண்ணி படாத மாதிரி பார்த்துக்குவாங்கன்னு சொன்னார். இதெல்லாம் அவருக்கு திமுகவும் சரி எதிர்கட்சிகளும் சரி கொடுத்திருக்கக்கூடிய அட்வைஸ். ஆனா இந்த தேர்தலை நீங்க பாருங்க, மோடிக்கு விழுந்திருக்கக்கூடிய அடி என்ன அப்படின்னு சொன்னா, எதுவுமே அவர் நினைச்ச மாதிரி செய்ய முடிய மாட்டேங்குது. இந்த தேர்தல் நடந்து முடிஞ்சதுல இருந்து இதுக்கு முன்னாடி சர்வாதிகாரியா அப்படியே ஒரே ஓவர் நைட்ல டிக்ளேர் பண்ணுவாங்க, ஜிஎஸ்டி, டிமானிட்டைசேஷன் எல்லாமே இன்னைக்கு நைட் அறிவிப்பாங்க, காலையில வந்துடும். ஆனா சபாநாயகரை கூட அவரால் உடனே டிக்ளேர் பண்ணி கொண்டு வர முடியல. அவர் ஒரு சபாநாயகர் கொண்டா இல்ல, நாங்க எதிர்கட்சி எங்களுக்கு துணை சபாநாயகரை கொடுங்க, இல்லைன்னா நாங்க தேர்தல் கண்டெஸ்ட் பண்ணுவோம், நீங்க முடிஞ்சா ஜெயிச்சு காட்டுங்கன்னு சொல்லி சவால் விடக்கூடிய வகையில மோடிக்கு ஒரு செக் பாயிண்டா இந்த ஆட்சி இருக்கு, இந்த எதிர்கட்சிகளுடைய செயல்பாடு இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இது ஜனநாயகத்துக்கு நல்லது. கண்டிப்பாக. விஜயகிருஷ்ணா, அதாவது என்னன்னா இப்போ குடியரசுத் தலைவர் உரையில எதுவுமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது இல்லையா? ஏன்னா அவங்க வந்து வடகிழக்கு மாநிலங்களினுடைய வளர்ச்சி குறித்து குடியரசுத் தலைவர் உரையில வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனா அப்படி வடகிழக்கு மாநிலங்கள் எடுத்துக்கிட்டா அதுல மணிப்பூரும் சேர்ந்து தானே வருது. அப்போ நீங்க தனியாக மணிப்பூர் பத்தி பேசணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க. ஆனா அவங்க வந்து அதையும் உள்ளடக்கிய வடகிழக்கு மாநிலங்கள் குறித்தும் ஒரு அக்கறை அதுல செலுத்தப்பட்டிருக்கு தானே? இல்லை, வடகிழக்கு மாநிலங்களோட வளர்ச்சியை அப்புறம் ஏஎஃப்எஸ்பி அந்த ஆர்ம்டு ஃபோர்ஸு அது பற்றி போகிறத விட நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஹியூமனிட்டேரியன் க்ரைசிஸே நடக்குதாங்க. நீங்கள் அதை தானே இனி ஃபஸ்ட்டு அட்ரஸ் பண்ணணும். நீங்கள் வருஷக்கணக்காக அதை அட்ரஸ் பண்ணாமல் இருக்கீங்க. ஒரு மனித மாண்புகளுக்கான பிரச்சனை, அதுவும் நீங்களும் ஒரு பழங்குடியின இனத்துலேருந்து வந்தீங்க, அக்ராஸ் த பார்ட்டி லைன்ஸ், நீங்கள் எந்த சித்தாந்தத்தின் பின்புலத்துலேருந்தும் வந்தாலும் அனைத்து கட்சியும் எல்லாருமே சரி, ஒரு பெண் அவர்கள் அதுவும் பழங்குடியின சமூகத்திலேருந்து வந்தாங்கன்னு எல்லாரும் மனசுக்குள்ளே எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க. சரி, ஓகே, அது அவங்க பிஜேபி என்ன காரணத்துக்கு பண்ணாலும் சரி, ஆனால் இப்படி ஒருத்தவங்க வராங்களேன்னு சந்தோஷப்பட்டாங்க தான், சரிங்களா? ஆனால் நீங்கள் இப்படி இருக்கப்போ நீங்கள் மணிப்பூரில் நடக்கிற பிரச்சனை பெண்களுக்கு எவ்வளோ மிகப்பெரிய அவலம் ஏற்பட்டது மணிப்பூரில். அது வேர்ல்டு லெவலில் எல்லாருமே பேசுனாங்க, சரிங்களா? இப்போ பெண்களுக்கு என்ன நடந்தது, இன்னி வரைக்கும் அந்த நிலைமை சரியாயிடுச்சான்னு ஒரு கேள்வி வருதுல்ல. நீங்கள் வந்து பேசுகிறீங்க டெம்பிள் ஆஃப் டெமோக்ரஸின்றீங்க, இனி மதர் ஆஃப் டெமோக்ரஸின்றீங்க. டெமோக்ரஸியில் மணிப்பூரும் இந்தியாவோட ஒரு அங்கம். ஆனால் அந்த மணிப்பூர் அங்கத்தில் பழங்குடியின மக்கள் அவங்களோட அடிப்படை உரிமைகள் இல்லாமல் அடிப்படை வாழ்வு இல்லாமல் இருக்காங்க. நீங்கள் அவங்க ஒருத்தங்க இன்றைக்கி நாளைக்கு அவங்க மணிப்பூர் மக்கள் நாளைக்கு அவங்களோட வாழ்வு என்னன்னு ஒரு கேள்விக்குறி, வருஷக்கணக்காக ஒரு கேள்வியிலே வாழ்கிறாங்க. அந்த கேள்விக்கு இந்த அரசாங்கம் ஒரு பதில் இல்லை. அந்த கேள்வியே முதல்ல நீங்கள் கேட்கவே மாட்டேங்கிறீங்களே, அதுக்கு பதில் சொல்கிறது ரெண்டாவது. அந்த கேள்வியை காது குத்து இந்த அரசாங்கம் கேட்கல. இதுன்னு இல்லை, கடந்த 10 வருஷமாகவே அதான் நடக்குது. ஏன்னா இப்போது திரும்பி கண்டினியூ பண்ணுற ஸ்பீக்கர் பற்றி பேசணும். அது ஸ்பீக்கருக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் மட்டும், இந்த 17th லோக்சபா பார்த்தீங்கன்னா டெம்பிள் ஆஃப் டெமோக்ரஸி, அதாவது ஜனநாயக கோயில் எதுனா எல்லாருக்கும் பாராளுமன்றம் தான். அந்த பாராளுமன்றமே செக்யூரிட்டி கிரைசிஸில் வந்தது, அட்டாக் நடந்தது. அதை பற்றி இதை விவாதிக்கணும் அப்படின்ட்டு எதிர்கட்சியில் இருந்தவங்க கேட்டாங்கன்னா, ஏன்னா எல்லாருக்குமே ஒரு தலைவர், ஒரு ஸ்பீக்கர்ன்றவர் அதில் இருக்க எல்லாருக்குமே அவர் தான் ஒரு கார்டியன் மாதிரி அங்கே, சரிங்களா? இந்த செக்யூரிட்டி கிரைசிஸ் வந்திருக்கு, த்ரெட்டு வந்திருக்கு, இந்த மதர் ஆஃப் இந்த டெம்பிள் ஆஃப் டெமோக்ரஸின்னு கேட்டப்போ சொலையாக 146 பேரை மொத்தமாக சஸ்பெண்ட் பண்ணார். சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இந்தியாவோடைய ரொம்ப குரூஷியலான ஒரு 5 பில்லு, அது இதே அரங்கத்தில் நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம், ஐபிசி, சிஆர்பிசி, இந்த பில்லை பாஸ் பண்ணிவிட்டு இன்னைக்கு வந்து அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில லோஸ் இருக்குது.
மொத்தம் பார்த்தீங்கன்னா இருக்கல பாராளுமன்ற வரலாறுலேயே பார்த்தீங்கன்னா இந்த 17th லோக்சபாவில் தான் வெறும் 16% பில்லு தான் ஸ்க்ரூட்டினிக்கே போயிருக்கு. இருக்கிறதுலே லோயஸ்ட் சிட்டிங்ஸு ஒரு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 350 சிட்டிங்ஸ் போவோம். அதாவது போஸ்ட் 90, அதுக்கு முன்னாடி இன்னும் நிறைய இருந்திருக்கு. போஸ்ட் 1990 அப்புறம் பார்த்தீங்கன்னா லோக்சபா ஒரு ஆவரேஜாக ஒரு 350 சிட்டிங்ஸ் போவோம். ஆனால் இவர் வந்து இந்த 17th லோக்சபா வெறும் 274 தான் போயிடுச்சு. இந்த மாதிரி பல குறைபாடுகளை வச்சுட்டு நீங்கள் குடியரசுத் தலைவர் அவர்கள் அவங்க இதில் நீங்கள் சபாநாயகர் வந்து இதை வந்து ரொம்ப ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்கிறது. நீங்கள் எங்கே ப்ரொடக்டிவிட்டி இருக்கு? ஒரு டெமோக்ரஸியே இல்லாமல் வெறும் ப்ரொடக்டிவிட்டியை காட்டுறதுல எந்த ஒரு பிரயோஜனமே கிடையாது. அது ஜனநாயக கூற்று கிடையாது. கண்டிப்பாக. குமார் சார், இப்போ சபாநாயகர் அரசியல் ரீதியான ஒரு தீர்மானம் கொண்டு வந்து விட்டார், அது குறித்து பேசிவிட்டார் அப்படின்னு ஒரு பெரிய இஷ்யூ வந்து அங்கே எழுப்பப்படுகிறது. ஏன்னா அவர் வந்து எமர்ஜென்சி குறித்து பேசுகிறார். 75 நடைமுறைப்படுத்தப்பட்ட எமர்ஜென்சி குறித்து இப்பொழுது நாடாளுமன்றத்தில், ஏன்னா அன்றைய நாள் அப்படின்றது இருக்கட்டும், ஜூன் 25ன்றது இருக்கட்டும், இப்போ வந்து அது குறித்து ஒரு தீர்மானம் ஒரு சபாநாயகர் கொண்டு வர வேண்டிய பேச வேண்டிய ஒரு அவசியம் என்ன வந்ததுன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. பதவி கொடுத்தவங்க விசுவாசமாக இருக்காருன்னு காட்டிக்கணும் போல இருக்கு. அவர் நிலைமை அப்படி இருக்கா? சபாநாயகர் வந்து பொதுவாக ஒரு ஏதாவது ஒரு தீர்மானம் கொண்டு வரலாம், அரசு சார்பில் தீர்மானம் கொண்டு வர சொல்லி அது விவாதத்துக்கு ஒரு அனுமதிச்சா கூட, அதுவே அனுமதிக்க தேவையில்லாத ஒன்று, அனுமதிச்சா கூட ஒரு அர்த்தம் உண்டு. சபாநாயகரே கொண்டு வராருன்னா அவர் இன்னமும் பிஜேபியோட ரெப்ரஸன்டேட்டிவாக தான் இருக்காருன்னு பார்க்க வேண்டியிருக்கு. அதனால தான் வந்து எதிர்கட்சிகள் அவர் மேலே விமர்சனம் வைக்க வேண்டியது. நீ கேட்டிங்களே, வாழ்த்த வேண்டிய நாளிலே கூட விமர்சனம் வருதே அப்படின்னா, வாழ்த்த வேண்டிய தகுதியோடு அவர் இருந்திருந்தாருன்னா அந்த விமர்சனம் வந்திருக்காது. வாழ்த்துவதுக்குரிய தகுதியோடு மட்டும் இல்லாமல் விமர்சிக்க வேண்டிய கட்டாயத்தை அவரே ஏற்படுத்துகிறார். அந்த மாதிரி ஒரு தேவையில்லாத ஒரு இதை கொண்டு வரும். கேட்டால் வந்து இந்த இளைஞர்களுக்கு இதெல்லாம் சொல்லணும், இதுதான் நேரமா, இல்லை பார்லிமெண்ட்லாம் சொல்லணுமா, வேறு நேரத்தில் சொல்லுங்கள், நான் எதிர்க்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் திமுக கூட வந்து எமர்ஜென்சி எதிர்த்த கலைஞர் கடுமையாக எதிர்த்தார், அது வேறு விஷயம். ஆனால் இப்போ 49 ஆண்டுகளுக்கு பிறகு அதை போய் இப்போ பேசணுன்ற அவசியம் இல்லை. இவங்களுக்கு எப்போவுமே வந்து நேரு திட்டணும், நாடு நாசமாக போச்சுன்னா நேரு தான் காரணம்பாங்க, இந்திரா காந்தி காரணம்பாங்க. இப்போ வந்து எமர்ஜென்சி, ஏன்னா இவங்க செஞ்சது எதுவும் சொல்கிறது இல்லாததுனால எது நடந்தாலும் காங்கிரஸ் காரணம், அது மேலே படி போடணும். காங்கிரஸ் திட்டிக்கிட்டே இருந்தால் தான் அவங்க சாப்பாடு சிரிக்கும் போல இருக்குது. இது சபாநாயகரும் திமுக அவர் பாஜகக்காரராக இருக்கிறதுனால அந்த வேலையை அவரே பார்த்துருக்காரு. சரி, நம்ம பேசுவோம். திரு சித்திக், இதே இதை நானும் திரும்ப கேட்க நினைக்கிறேன். அதாவது சபாநாயகர் வந்து எமர்ஜென்சி குறித்து பேசியது குடியரசுத் தலைவர் உரையிலேயே அது இடம்பெற்றது. குடியரசுத் தலைவர் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பாதுகாவலராக இருக்கிறார், அது அவருடைய பொறுப்பு. அதனால் அவர் ஒரு அக்கறையோடு அவருடைய உரையில் கூட அது இடம்பெற்றிருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் கூட இப்பொழுது அதனுடைய தேவை என்ன அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போது என்ன தேவைன்னா மடைமாற்றம் செய்யணும், நாட்டு மக்களை குழப்பணும், சம்மந்தமே இல்லாமல் பேசணும். நீங்கள் கேட்டீங்க சபாநாயகர் வந்து அரசியல் பேசலாமா அப்படின்னு. பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுலேருந்து ஆளுநர் அரசியல் பேசுகிறாரு, சபாநாயகர் அரசியல் பேசுகிறாரு, இன்னும் மற்ற இண்டிபெண்டன்ட் பாடி எல்லாமே வந்து அரசியல் ஆதாயங்களுக்காக பயன்படுத்தப்படுது. அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இவர் நம்ம பேசும்போது ஒரு விஷயம் இருக்குது, ஜனநாயக நாடு இந்தியா. அந்த ஜனநாயக நாட்டை மோடி அவர்கள்ட்ட காப்பாற்றுறதுக்கு தான் இன்னைக்கு நம்ம பெரும்பாடு பட்டுட்டு இருக்கோம். ஜனநாயகத்தன்மை இல்லாத ஒருத்தர்கள் ஜனநாயக நாட்டை ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்கிறதா இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனையே. அம்பேத்கர் மிக அழகாக எழுதி கொடுத்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பிரியாம்பிள் தெளிவாக சொல்லுது, we the people of India having solemnly resolved to constitute India into sovereign, social, secular and democratic republic. இங்க வந்து செக்குலரிசம்க்கும் கேள்வி இருக்கு, டெமோக்ராட்டிக்கும் கேள்வி இருக்கு. இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கக்கூடிய தனி மனித உரிமைகளுக்கே இன்னைக்கு வந்து கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு நிலையை இவங்க உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. அப்போ அந்த நிலையில் இருக்கக்கூடிய பிஜேபியை, அந்த நிலையில் இருக்கக்கூடிய சபாநாயகரை நம்ம வந்து இன்னைக்கு எதிர்கட்சிகள், ராகுல் காந்தி அவர்கள் இன்னைக்கு எடுத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஆயுதமா கான்ஸ்டிடியூஷனை தூக்கி உயர்த்தி காட்டுறார். அப்போ கான்ஸ்டிடியூஷனை உயர்த்தி காட்டுவதன் மூலமாகத்தான் எல்லா இடத்துல இருந்தும் பிஜேபி கிட்ட இருந்து நமக்கு இன்னைக்கு நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. இத்தனை ஆண்டு காலம் தமிழ்நாடு என்னவெல்லாம் பேசி வந்ததோ அதுதான் இன்னைக்கு வந்து நார்த் இந்தியாவில் காங்கிரஸை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு ஆயுதமாக இருக்கு. இப்போ நீங்க எமர்ஜென்சியை பத்தி கேட்டீங்க, சபாநாயகர் எமர்ஜென்சியை பற்றி பேசுகிறார். பிஜேபிக்கும் அவர்களுடைய மூதாதையர்களுக்கும் எமர்ஜென்சியை குறித்து பேசுறதுக்கு ஏதாவது தகுதி இருக்கான்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா ஆர்எஸ்எஸும் சரி, ஆர்எஸ்எஸ்ஸில் இருந்தவர்களும் சரி, எமர்ஜென்சியின் போது என்ன செய்தார்கள், என்ன மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தாங்க, அதெல்லாம் நமக்கு தெரியும். இப்போ காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கக்கூடியவர்களே கூட
திமுக உள்ளிட்ட கட்சிகள் அன்றைய தினத்தில் எமர்ஜென்சியால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதை நம்ம வெளிப்படையாக சொல்றோம், நமக்கு ஒரு மாற்று கருத்து இல்லை. ஏன்னா இப்போ காங்கிரஸே டெவலப் ஆகி வந்திருக்கு, அவர்களுடைய கொள்கையிலிருந்து சில இடங்களில் மாறி வந்திருக்கிறாங்க. நீட்டு தேர்வில் எதிர்ப்பில் இன்னைக்கு காங்கிரஸ் உறுதியா நிக்குது. மாநில கட்சிகளுக்கான அங்கீகாரம் கொடுப்பது இன்னைக்கு காங்கிரஸ் உறுதியா நிக்குது. அந்த மாதிரி எமர்ஜென்சியில பாதிக்கப்பட்டிருக்கோம். இன்னைக்கு காங்கிரஸோட ஐடியாலஜியை அடுத்த லெவலில் நோக்கி வந்திருக்கிற போது ஆர்எஸ்எஸ்க்கு தகுதி இருக்கா எமர்ஜென்சியை பத்தி பேசுறதுக்கு? நீங்க நான் சொல்லல, திமுக இருந்து நான் சொல்ல, சுப்பிரமணிய சாமி எழுதியிருக்கக்கூடிய கடிதங்கள் இருக்கு. எமர்ஜென்சி காலகட்டத்தில் இந்திரா காந்தியை நாங்கள் ஆதரிக்க போறோம், நீங்க ஏதோ நடவடிக்கை எடுத்துறாதீங்க, ஆர்எஸ்எஸ் எமர்ஜென்சியில நாங்க எந்த எதிர்ப்பு நிலையிலையும் நாங்க இல்ல அப்படின்னு இந்திரா காந்திக்கே கடிதம் எழுதியிருக்கிறாங்க ஆர்எஸ்எஸ் தலைவர்கள். ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் சுப்பிரமணிய சாமி லெட்டரே போட்டிருக்காரு, இந்த மாதிரி என்ன எந்த ஒரு அடுத்த கட்டத்தையும் நகர்த்தாதீங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ இதுதான் இவர்களுடைய வரலாறு. அன்றைக்கு மன்னிப்பு கேட்பது, நேரம் வரும்போது மாத்தி பேசுறது, இந்த மாதிரி. இது எதுக்காக நான் இவ்வளவு டீட்டெயில்டா சொல்றேன் அப்படின்னா, இவர்கள் எப்படிப்பட்டவர்கள்னு மக்கள் தெரிஞ்சுக்கணும். திரு கிருஷ்ணா, அதாவது என்னன்னா, குடியரசுத் தலைவர் உரையை தாண்டி வரும்போது சபாநாயகரை நேரில் சந்தித்து திரு ராகுல் காந்தி அவர்கள் தலைமையில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் சந்தித்து ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அதில் நீட் மோசடி குறித்து வருகின்ற கூட்டத்தொடர்களில் விவாதிக்க வேண்டும், அதுக்கு நீங்கள் அனுமதிக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நடக்குமா அது? இல்லை, நடக்குமான்றது மாரி கண்டிப்பாக அது நடக்கணும். ஏன்னா நீட்டுன்றது எத்தனை பேர் உயிரை பலி வாங்கியிருக்குன்னு தெரியும். இன்றைக்கி 24 லட்சம் மாணவர்களோட வாழ்க்கையே ஸ்டேக்கில் வச்சுருக்கு. இந்த நீட்டு பல வகையில் அது ஆன்டி கான்ஸ்டியூஷனல். நான் என்ன கேட்டால் அதை ஆன்டி ஹியூமனிட்டின்னு கூட நான் சொல்லுவேன். நீட்டு ஃபஸ்ட்டு ஆன்டி ஃபெடரல். எல்லாருக்கும் தெரியும் நீட்டை இவங்க எப்படி இம்போஸ் பண்ணாங்க, அது என்னென்ன அதில் பண்ணாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆன்டி புவர், அதே மாதிரி ஆன்டி மெஜாரிட்டேரியன். ஏகே ராஜன் கமிட்டி அவங்களோட ரிப்போர்ட்டு கிளியராக சொல்லியிருக்கு, நீட்டு வந்ததுனால தமிழ் மொழி வகையில் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நீட்டை கிராக் பண்ண முடியல, கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கிராக் பண்ண முடியல, குறிப்பாக ரூரல் சைடில் இருக்க பீப்புளால் அதை நீட்டை பாஸ் பண்ண முடியலன்னு தொடர்ச்சியாக இவ்வளோ அலிகேஷன்ஸ் வச்சோம். இதெல்லாம் விட அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு, சரிங்களா, ஒரு அசம்பிளியை ஒன்றாக திரட்டி எங்களுக்கு நீட்டு வேணான்ட்டு நாங்கள் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி பில் கொடுக்குறோம். நீங்கள் கவர்னரை வச்சு அதை மூவ் பண்ணாமல் வச்சுட்டு கண்டினியூஸாக இந்த நீட்டு பண்ணிகிட்டே இருக்கீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த நீட்டில் நீங்கள் இன்னி வரைக்கும் ஒன்றிய அமைச்சர் எந்த ஒரு பொறுப்பும் ஏற்கல. அதுக்கு இன்னைக்கு கூட ஒன்றிய கல்வி அமைச்சரை எதிர்த்தும் நீட்டை எதிர்த்தும் டெல்லியில ஜந்தர் மந்தர்ல மாணவர்கள் போராட்டம் நடத்துறாங்க. கடுமையான ஒரு ஒடுக்குமுறையை அரசு அதுல கையாண்டு இருக்கு. இல்ல கண்டிப்பா இது என்னன்னா, அதான் இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த நீட் ஒரு $1 பில்லியன் பிஸ்னஸ் இவங்களுக்கு. இன்னொன்று நீட்டு இவங்க நீட்டை மெரிட் கூட அசோசியேட் பண்ணுறாங்க. ஆக்சுவலி நீட்டை நீங்கள் எந்த வகையிலுமே மெரிட் கூட அசோசியேட்டே பண்ண முடியாது. நீட்டு எதை ப்ரொமோட் பண்ணணும்னா அரிஸ்டோக்ரஸியை தான் ப்ரொமோட் பண்ணணும். நீட்டு ஆன்டிபோர், இட் இஸ் கம்ப்ளீட்லி அரிஸ்டோக்ரஸி. இந்த ஒரு சின்ன இது மட்டும் நடுவில் சொல்லிக்கிறேன். இவங்க இது எமர்ஜென்சியை பற்றி பேசுகிறாங்கல்ல, அந்த எமர்ஜென்சி கூட ஏன் அவங்களுக்குன்னா இந்திரா காந்தி அம்மையார் மேலே ஒரு மிகப்பெரிய காழ்ப்புணர்ச்சி இருக்குது அவங்களுக்கு. அதுக்கான காரணம் 2 விஷயம். ஒன்று, இந்திரா காந்தி அம்மையாரை நேஷனலைசேஷன் பண்ணாங்க. இவங்க கடந்த 10 ஆண்டுகளாக எல்லாம் ப்ரைவேட்டைசேஷனில் போகிறாங்க. இன்னொரு பக்கம் அவங்க மன்னர் மானிய ஒழிப்பு பண்ணாங்க. இவங்க திரும்பி ஒரு ஃபியூடல் ஒரு பண்ணையார் சிஸ்டத்தை கிரியேட் பண்ணோம், இவங்களே ஒரு அரிஸ்டோக்ரஸியை கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதனால தான் இந்த நீட்டை இவங்க கண்டினியூஸாக எதிர்க்கிறதுக்கு காரணம் தான். ஏன்னா எமர்ஜென்சி எதிர்க்கிறதுக்கு காரணம் அதுதான். இப்போ நீட்டுக்குள்ளே வந்தோம்னா இந்த நீட்டில் கண்டினியூஸாக இது நடந்துகிட்டே இருக்குது. இதை கண்டிப்பாக இவங்க கேட்கணும். மாணவர்களோட வாழ்க்கையை கேள்விக்குள்ளாக்கியிருக்கு. இன்னொன்று என்னென்னா, நீட்டுனால என்ன பாதிப்புன்னு இன்னைக்கு ஸ்பீக்கர் வந்திருக்காருல்ல, அவர் ராஜஸ்தான் கொட்டா எம்பி தானே. ஆமாம், அந்த கொட்டா நான் இந்தியாவோட என்ட்ரன்ஸ் கோச்சிங்கோட ஹப்பு. அது இந்தியா டுடேல கூட ஒரு ஆர்டிகல் மாணவர்கள் நிறைய தற்கொலை. இல்லை, அதுதான் நீங்கள் கொட்டால அந்த ராஜஸ்தான் கொட்டால பார்த்தீங்கன்னா வருஷம் ஆவரேஜாக 15 to 20%, 15லேருந்து 20 ஸ்டூடெண்ட்ஸ் கண்டினியூஸாக எல்லா வருஷங்களும் சூசைட் பண்ணிக்கிறாங்க. இந்த நீட்டோட இதில் தமிழ்நாடு ஒரு முன்மாதிரி மாநிலம். ஸ்டார்டிங்லேருந்தே எடுத்தாங்க. மற்ற மாநிலங்களும் இன்னைக்கு அந்த வழியில் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொன்று, நான் அமெரிக்காவில் சைட் டோர் ஆப்பர்ச்சுனிட்டி அந்த கோட்டாவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருக்கிறார்.
ஓம் பிர்லா அதை வந்து அவர் அனுமதிப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா நம்ம? அனுமதிக்கணும் அவரு. ஒரு எதிர்க்கட்சி, அதுவும் இந்த எலெக்ஷன் மேண்டேட்டே ஒரு 2 விஷயமா பார்க்கலாம். ஒன்று வந்து கிரியேட்டிங் எ த்ரெஷ்ஹோல்டு ஃபார் ஆட்டோக்ரஸி, அதாவது வந்து இந்த இதை தடுக்கிறது, சர்வாதிகார எதேச்சதிகார போக்கை தடுக்கிறதும் ஜனநாயகத்தை மீட்பதற்குமான இதுதான். அதனால் அந்த எதிர்க்கட்சி நீங்கள் போய் நிற்கும் போது நீங்கள் கான்ஸ்டியூஷன் மீது சபாநாயகர் வந்து அது கண்டிப்பாக அவர் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இத்தனை இது வந்திருக்காங்க, இது வரைக்கும் ஒரு கான்க்ரீட்டான ஸ்டெப் எடுக்கல. இன்னொன்று என்னன்னா இது ஒரு ரொட்டீனாகவே ஆயிடுச்சு. இதை ரொம்ப இமீடியட்டாக அட்ரஸ் பண்ணோம். ஏன்னா சைட் டோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்னுவாங்க, சைட் டோர் ஸ்கேம்ஸ்ன்னுவாங்க. அமெரிக்காலலாம் ஃப்ரண்ட் டோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், பேக் டோர், சைட் டோர்னுவாங்க. இந்த சைட் டோர் ஸ்கேம்ஸ் வந்து ஒரு ரொட்டீனாகவே ஆயிடுச்சு. நீங்கள் இன்றைக்கி நீட்டில் நடக்குது, NTA நடத்தின ஒரு 66 எக்ஸாம்ஸில் 12 எக்ஸாம் பேப்பர் லீக் ஆகி இது மாதிரி ஏதாவது இர்ரெகுலாரிட்டிஸ் இருக்குது. குஜராத்தில் பார்த்தீங்கன்னா கடந்த 7 வருஷத்தில் 14 எக்ஸாம். கண்டிப்பாக. ஆனால் இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காங்க குடியரசுத் தலைவர் இல்லை, நீட் தேர்வு குறித்து, நீட் தேர்வு அப்படின்னு குறிப்பிட்டாலும் கூட தேர்வு வந்து மோசடிகள் இதெல்லாம் குறித்து கடுமையான விசாரணை நடத்தி குற்றவாளிகள் கடுமையாக தண்டனைக்கு உள்ளாக்கப்படுவார்கள் அப்படிங்கிறதுல இந்த அரசு உறுதியாக இருக்கிறது அப்படின்னு அவங்க வந்து குறிப்பிடுறாங்க. அடுத்த நடவடிக்கை எடுக்கப்படுவா வாய்ப்பு இருக்குன்னு தானே அர்த்தம்? இல்லை, இதை சொன்னாங்கன்னா அதுவும் பிரதமர் வச்சு ஜனாதிபதி உரையில் இந்த வார்த்தை ஒன்று, இன்னொன்று ஸ்டார்டிங்லேயே கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுத்தையும் அவங்க உண்மையாக வெறும் லிப் சர்வீஸாக வாய்மொழியாக இல்லாமல் இருந்தால் இது எடுக்கணும். இன்னொன்றுனா இதுக்கு இந்த சட்டங்கள் வந்த பிறகு நாங்கள் நடவடிக்கை எடுப்போன்றதெல்லாம் ஓகே. ஆனால் இது வரைக்கும் பாஜக அரசுலையும் பாஜக ஆளுகின்ற மாநிலங்கள்லையும் தான் அதான் இந்த சைட் டோர் ஸ்கேம்ஸ் வந்து ஒரு ரொட்டீன் ஆயிடுச்சு. அது ஒரு பெரிய அந்த மாநிலங்கள்லாம் வந்து இதுவா சரி ஓகேன்ற மாதிரி பழகின நிலைமைக்கு இல்லை, அந்த மாதிரி இவங்க பண்ணுறாங்க. அதை உடனடியாக கண்டுபிடிக்கணும். இன்னொன்று என்னன்னா, அந்த பில்லு கூட ஓகே, அந்த பில்லு நீங்கள் பாஸ் பண்ணீங்க, இதை ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் என்ன இன்றைக்கி அதுக்கான கேள்வி எழும்புதில்லை. இப்போ அந்த பில்லு பார்க்குறீங்க, அந்த பப்ளிக் எக்ஸாமினேஷன் ஆக்ட் பில்லு பார்த்தோன்னா ஓகே, ஒருத்தங்க பண்ணாங்கன்னா அவங்களை இத்தனை வருஷம் ஜெயிலில் போடணும், 1 கோடி ரூபா வரைக்கும் ஃபைன் போடணுன்றலாம் சரி. இந்த எக்ஸாம்ஸை டிரான்ஸ்பரண்ட்டாகவும் ஃப்ரீ அண்ட் ஃபேராக வைக்கிறதுக்கான ஒரு ஸ்டெப் என்ன இந்த அரசாங்கம் அதை என்ஷூர் பண்ணணும்ல. அதுதானே ஒரு உண்மையான ஜஸ்டிஸு. ஒரு இந்தியா கான்ஸ்டியூஷனில் ஒரு டெமோக்ரஸியில் அது எல்லாரும் கேள்விக்கு அதுதான் பதில். அதாவது அதனால தான் வந்து திரு ஓம் பிர்லா அவர்களே நேரடியாக எம்பிக்கள் போய் சந்தித்து கோரிக்கை வச்சிருக்காங்க விவாதிக்கணும்னு சொல்லிட்டு. அவர் அந்த பகுதியினுடைய ஒரு எம்பியாக கூட இது குறித்து அவர் பார்க்கலாம். குமார் சார், இப்போ இந்த விஷயத்தை பொறுத்தவரை வந்து ஒரே நாளில் எல்லாவற்றையும் பேசிவிட முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன்னா எடுத்த உடனே வந்து அந்த சிலைகளை வந்து அதே இடத்தில் வைக்க வேண்டும் சொல்லிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் MP வந்து கோரிக்கை வைக்கிறார் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சமாஜ்வாதி கட்சி வந்து என்ன சொல்றாங்கன்னா, அங்கே இருக்கிற செங்கோலை வந்து அகற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ இது எல்லாமே வந்து ஒரே நேரத்தில் நடந்து விடக்கூடியதும் கிடையாது. அப்புறம் ஏன் சொல்லணும், இன்னும் கூட்டத்தொடர் நடக்க போகிறது, அடுத்தடுத்த வாய்ப்புகள் வரும்போது அதை பேசலாம் இல்லையா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இது ஒரு சைன் தான், ஒரு சிக்னல் அனுப்புறாங்க ஆளுங்கட்சிக்கு. நீங்கள் வந்து இது வரைக்கும் போன மாதிரிலாம் இப்போ இருக்க முடியாது, இப்போ ஒரு வலுவான எதிர்க்கட்சிகள் இருக்கு, அதனால் நீங்கள் நினச்சது தான் செய்யலாம் அப்படின்றது கிடையாது, அந்த காலம் மாறி போச்சுன்றத ஒரு சைன் காட்டுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சபாநாயகர் தேர்தலில் கே சுரேஷ் நிறுத்தினாங்கன்னா ஒரு டிவிஷன் ஓட்டு கூட எடுக்கல, அப்படியே குரல் வாட்டில் எடுத்துட்டாங்க. அவங்களுக்கு நம்பர் நிறையா இருக்குது, அவங்க வெற்றி பெறுவாங்கன்னு தெரிஞ்சும் தான் நிறுத்தினாங்க. ஏன்னா எதிர்ப்பை பதிவு செய்வோம், நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு போயிட மாட்டோம், வலுவான குரல் ஒலிக்கும், நீங்கள் செய்கிற மக்கள் விரோத சட்டங்களுக்கோ மக்கள் விரோத செயல்களுக்கு வலுவான ஒரு எதிர்க்கட்சிகளின் குரல், கூட்டணியோட குரல் ஒலிக்கும். அதுவும் வந்து இப்போ காங்கிரஸ் மட்டும் இல்லை, இந்தியா கூட்டணி தொடர்ந்து ஒன்றா செயல்பட்டு இருக்கு. 233 பேர் இருக்காங்க இப்போ. அதனால் வந்து நாங்கள் வலுவான குரல் ஒலிக்கும் அப்படின்றது இந்த அரசுக்கு தெரியப்படுத்துறது தான். ஆளுக்கால் ஒரு பிரச்சனையை சொல்கிறாங்க, ஒரே நேரத்தில் செய்ய முடியாது, ஒரே நேரத்தில் பேசவும் முடியாது, ஆனாலும் எல்லாத்தையும் நாங்கள் பேசுவோம், இதெல்லாம் பேச வேண்டியது இருக்குது, இவ்வளவும் பேசுவோம், நீங்கள் வந்து பேசுறதுக்கு அனுமதி கொடுத்தாகணும் அப்படின்ற ஒரு நெருக்கடியை சபாநாயகர் கொடுக்கறதுக்கும் இந்த அரசுக்கு தெரியப்படுத்துறதுக்கும் தான் இந்த மாதிரி எல்லாருமே பேசுறாங்க. இப்போ நெருக்கடின்னு சொல்லும்போது திமுகவினுடைய மாநிலங்களவை குழு தலைவர் திருச்சி சிவா வந்து ஒரு கேள்வி வந்து எழுப்பியிருக்கிறார். எமர்ஜென்சி குறித்து இவ்வளவு கவலையோடு பார்க்கின்ற பாஜக எமர்ஜென்சியின் போது செய்யப்பட்ட மாற்றங்களை திரும்பவும் வந்து மறுபரிசீலனை செய்து அதை மாற்றுவாங்களான்னு கேட்கிறாரு. அதில் ஒரு குறிப்பிட்ட விஷயம் வந்து எமர்ஜென்சியின் போது தான் வந்து கல்வி வந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்டது, இப்போ அதை மீண்டும் மாநில பட்டியலுக்கு மாற்றுவதற்கு பாஜக தயாராக இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வியை வந்து அவர் எழுப்புறாரு. இவங்க எதையுமே வந்து மாற்ற மாட்டாங்க, அவங்களுக்கு சாதகமாக இருக்கிறது
அப்படியே வச்சுப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் 2014 அவங்க ஆட்சிக்கு வந்த உடனே அப்போ ரயில்வே பட்ஜெட் தனியாக இருந்துச்சு. ரயில்வே பட்ஜெட் வருவதற்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ரயில் கட்டணத்தை உயர்த்தினாங்க. ஏன் அதுக்குள்ளே அப்படி உயர்த்தினு கேட்டால், நாங்கள் உயர்த்தலை, காங்கிரஸ் எல்லாம் போட்டு வச்சுருந்ததை நாங்கள் இப்போ அறிவித்தோம், அவ்வளோதான் அப்படின்னு. அதுக்கு அவங்களுக்கு சாதகமாக இருக்கிறதா வந்துச்சுன்னா அது காங்கிரஸ் பண்ணது. இப்போ நீட்டு கூட காங்கிரஸ் தான் கொண்டாந்துதுப்பாங்க. காங்கிரஸ் கொண்டு வந்ததுன்னா விருப்பமில்லாத மாநிலங்களுக்கு எக்ஸம்ஷன் கொடுக்குற மாதிரி கொண்டு வந்தாங்க. அதை விட்டுட்டாங்க இவங்க. அதில் மாற்றத்தை பண்ணி ஜிஎஸ்டி காங்கிரஸ் தான் கொண்டு வந்தது. காங்கிரஸ் கொண்டு வந்தது எல்லாத்தையும் 28% உட்காந்தா வரி, எழுந்தா வரி, மூச்சு விட்டா வரி, ஹாஸ்பிட்டலில் படுத்தா வரி, சுடுகாட்டுக்கு போனால் வரியெல்லாம் போடலை. அதெல்லாம் இவங்க கூட சேர்த்துட்டு காங்கிரஸ் மேலே படி போடுறது. இவங்க ஏதாவது ஒன்று நல்லது செஞ்சாங்கன்னா நாங்கள் செஞ்சோம், நல்லது செஞ்சிருக்க மாட்டாங்க, அது வேற விஷயம். ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் காங்கிரஸ் பண்ணது. காங்கிரஸ் பண்ணதே செஞ்சது நீ ஏன் வந்து உட்கார, உன்னை இதுக்கு உட்கார வைக்கிறோம், மாற்றணும்ல. ஆனால் அதை மாற்ற மாட்டாங்க. எல்லாத்தையும் காங்கிரஸ் மேலே பழியை போட்டுட்டு இவங்க சேஃபாக தப்பிச்சுக்கிற வழியை தான் பார்ப்பாங்களே ஒழிய அது திருத்தணுன்ற எண்ணம் வராது, திருத்தவும் மாட்டாங்க. ஏன்னா அவங்க திருந்தணும் முதல்ல. அவங்க திருந்தினா தான் மற்றது திருத்த முடியும். அவங்களே திருந்த மாட்டாங்க போது எதை திருத்த போகிறாங்க? திரு சித்திக், இப்போ 18வது மக்களவை எப்படி அமையும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஏன்னா எதிர்க்கட்சிகள் ஒரு பெரிய கடிவாளம் போடுவதற்கான ஒரு மெஜாரிட்டியோடு இன்றைக்கி எதிர்க்கட்சிகள் இருக்காங்க. இப்படி வச்சுக்கலாம் நம்ம. அதாவது ஒரு பலம் வாய்ந்த எதிர்க்கட்சியும் பலவீனமான ஒன்றிய பாஜக ஆளும் கட்சியும் ஆளும் அரசும் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் கூட இருந்தாலும் அந்த இடத்தில் வந்து எந்த அளவிற்கு நம்ம வந்து செயல்பட முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? எப்படி போகும்னு பார்க்குறீங்க? இல்லை, இப்போது இந்த அரசு அமைஞ்சதிலிருந்து அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பிரச்சனை என்னென்னா, வலுவான எதிர்க்கட்சி வரிசையில் வலுவான தலைவர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒன்று. ரெண்டாவது, இப்போ மாநிலங்களவை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா பிஜேபி கடந்த 10 ஆண்டுகள்லேயே மாநிலங்களவையில் சட்டங்கள் கொண்டு வருகிற போது பெரிய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணாங்க. இப்போ வந்து நவீன் பட்நாயக் போன்றவர்கள் வந்து சொல்லிட்டாங்க, நாங்கள் வந்து பிஜேபிக்கு எந்த ஆதரவும் கிடையாது, எந்த நிபந்தனை, மாநிலங்களவையில் வலுவான எதிர்க்கட்சியாக தான் நாங்கள் செயல்பட போகிறோம்னு சொல்லிட்டாங்க. அப்போது நீங்கள் மாநிலங்களவையினுடைய எண்ணிக்கை எடுத்து பார்த்தீங்கன்னா திமுக ஏறத்தாழ 12 வச்சிருக்கிறாங்க, காங்கிரஸ் 25, நவீன் பட்நாயக் போன்றவர்கள் இணைகிறாங்க. அப்போ வலுவான எதிர்க்கட்சியாக மாநிலங்களவையில் இருக்கிற போது பாஜகவால் பல சட்டங்களை மாநிலங்களவை கொண்டு வந்தே ஆகணும். அங்கே டிஸ்கஸ் பண்ணாமல் அவங்களால ஏற்ற முடியாது. அப்போது சட்டங்களை பாஸ் பண்ணுறதுல மாநிலங்களவை மிக முக்கியமான பங்கு வகிக்க போகிறது வரக்கூடிய இந்த 18வது நாடாளுமன்றத்தில் கூட்டத்தில். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ மக்களவையே எடுத்துக்கிட்டால் கூட இதற்கு முன்பு நீங்கள் பார்த்துருப்பீங்க, ராகுல் காந்தி போன்றவர்களுக்கு 2ஆம் வரிசை தான். இந்த மக்களவை கூட்டத்தொடரில் ராகுல் காந்திக்கு முதல் வரிசை, அவருக்கு பக்கத்திலேயே அகிலேஷ் உட்கார்ந்துருக்கிறாரு. இந்த சைடு டிஆர் பாலு போன்றவர்கள் 7 முறைக்கு மேலே மக்களவையில் வெற்றி பெற்றவர்கள் இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது திமுகவின் சார்பில் ரொம்ப பலம் வாய்ந்த அண்ணன் ராஜா போன்றவர்கள்லாம் இன்னைக்கு களத்தில் இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது நாடாளுமன்றம் அப்படிங்கிறதுல அவர்களால் மிகப்பெரிய ஒரு கேள்விக்கணைகளை எதிர்க்க வேண்டியது இருக்கும், மக்கள் பிரச்சனைகளை விவாதிச்சே ஆக வேண்டியது இருக்கும். அதற்கான ஒரே ஒரு சைன் தான் இன்னைய நாடாளுமன்றம். நீங்கள் வந்து பதவி பிரமாணம் ஏற்றுக்கிட்டதுலேருந்தே பாருங்க, எல்லாமே பிஜேபிக்கு கொடுத்துருக்கக்கூடிய சைன் தான். அந்த சைனுடைய தொடர்ச்சி தான் இந்த மக்களவை கூட்டத்தொடராக இருக்க போகிறது. இந்த வரக்கூடிய ஆட்சி காலம் பிஜேபிக்கு இருக்க போது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, நீங்க ரொம்ப நம்ம மைன்யூட்டா கவனிக்க நீங்க இந்த பதவி ஏற்கும் போது நடந்த விஷயங்கள் அப்படின்னு சொன்னதுனால சில விஷயங்களை கேட்க வேண்டியிருக்கிறது. அதாவது என்னன்னா, ஒரு கான்ஸ்டிடியூஷன் புக்கை தூக்கி காட்டினாங்க, ரைட்டு, வாழ்க அரசமைப்பு சட்டம் இதெல்லாம் சொன்னாங்க, அதெல்லாம் கூட சரி ஏற்றுக்கலாம். ஆனால் அங்கே போய் ஒரு தனிப்பட்ட தலைவர்களினுடைய பெயரை குறிப்பிடுவது என்பது, குறிப்பாக திமுக எம்பிக்கள் அப்படி பண்ணுறாங்க. இது வந்து ஒரு எப்படிப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது பார்த்தீங்களான்னு ஒரு எதிர்மறையான ஒரு விமர்சனம் வருது இல்லையா? திமுக எம்பிக்கள் சொல்லி இருக்கக்கூடியது சைன். இன்னைக்கு எங்க அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் வாழ்க அப்படிங்கிற முழக்கம் வந்து இன்னைக்கு மக்களவையில் எழுப்பப்படுது அப்படின்னா அது திமுக கொடுத்துருக்கக்கூடிய சைன். நீங்கள் ஒரு காலத்தில் அண்ணாவோடு இந்த இயக்கம் முடிஞ்சு போயிருன்னு சொன்னாங்க, பெரியாரோடு முடிஞ்சு போயிருன்னு சொன்னாங்க. அவர்கள் 50 ஆண்டு காலம் கலைஞர் எதிர்த்து அரசியல் பண்ண முடியாமல் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தளபதியோடு இந்த இயக்கம் முடிஞ்சு போயிருன்னு சொன்னாங்க, அவரால் நடத்த முடியாதுன்னு சொன்னாங்க. அவர்களின் வாயிலிருந்து ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கலைஞர்னு வர வைத்தது. இன்னைக்கு அவர்கள் ஒரு தலைவரை பார்த்து அச்சப்படுறாங்கன்னா அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் என்கிற அந்த மகத்தான தலைவர். மோடி தமிழ்நாட்டுக்கு வராருன்னா யாரை பற்றி அதிகமாக பேசுகிறாரு? இன்னைக்கு சூழ்நிலையில் அண்ணன் உதயநிதி அவர்களை பற்றி தான் பேசுகிறாரு. இந்தியா முழுக்க போய் அவர் பேசினதுக்கு வழக்கு போடுறாங்க. அவர் சொல்லிட்டார், நான் மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது, வழக்கத்தான் எதிர்கொள்ள போறேன்னு சொல்லிட்டாரு. அப்போ அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் வாழ்கன்னு சொல்லியிருப்பது என்பது மோடிக்கும் மோடியை சார்ந்திருக்கக்கூடிய பிஜேபி வலதுசாரி சித்தாந்தங்களுக்கும் எங்களுக்கான கொள்கை தலைவர் அவர். நீங்க என்ன கொண்டு வந்தாலும் எங்கள் மாநிலத்தில்
ஒரு பில்லராக நின்று எதிர்க்கக்கூடிய இடத்துல அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருப்பார் அப்படிங்கிறது திமுக கொடுத்திருக்கக்கூடிய ஒரு சைனா நான் பார்க்குறேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, மக்களவையில் நாங்கள் என்ன சொல்லியிருக்கிறோம், கொள்கை முழக்கம் அது. இன்னைக்கு பெரியார் வாழ்க அண்ணா வாழ்கங்கிறதெல்லாம் ஒரு கொள்கை முழக்கம். மக்களவையில் நாடாளுமன்றத்தில் தமிழ்லேயே பேச முடியாதுன்னு இருந்த நிலைமை. ஆனால் தமிழை இன்றைக்கு அட்டவணை மொழிகளில் ஒன்றாக மாற்றிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அதே மாதிரி தமிழில் பேசுவதற்கான இன்னைக்கு தமிழில் நின்று பதவி பிரமாணம் எடுத்துக்கிறாங்க. பதவி பிரமாணம் எடுத்துக்கிற போது எங்கள் தலைவர்களின் பெயரை உச்சரிப்பது அப்படிங்கிறது மோடிக்கும் அமித்ஷாக்கும் நாங்கள் கொடுக்கக்கூடிய சைன். நீங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் அரசியல் செய்யணும் அப்படின்னு சொன்னா எங்களுக்கான வருங்கால தலைவர் இருக்கிறார். உங்கள் கொள்கைக்கு உங்கள் சித்தாந்தங்களை எதிர்த்து பேசக்கூடிய இயக்கமாக இருக்கிறது. நீங்க மற்ற கட்சிகளை பார்த்தீங்க அப்படின்னா பிஜேபியினுடைய அரசியலை பேசக்கூடியவர்கள் இருப்பார்கள். ஆனா திமுகவை பார்த்து பிஜேபி பயப்படுறதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னா, பிஜேபியினுடைய ஃபோர்ஃபாதர்ஸா இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் முன்வைக்கக்கூடிய சித்தாந்தங்களை எதிர்த்து பேசக்கூடிய ஒரு இயக்கம். இன்னைக்கு அதனுடைய தொடர்ச்சியா ராகுல் காந்தி போன்றவர்களும் கூட இந்த நாட்டுக்கு ஆபத்தான சக்தி ஆர்எஸ்எஸ்ங்கிற இடத்தை கடத்தி இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் தமிழ்நாடு. அதை தான் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு முறை சொன்னார், யூ வில் நெவர் எவர் ரூல் ஓவர் தமிழ்நாடு அப்படின்னு சொன்னார். யூ வில் நெவர் எவர் ரூல் ஓவர் தமிழ்நாடுன்னு சொன்னதற்கான காரணம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் ஆட்சி செய்வதற்கு பிஜேபிக்கு எதற்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத அவர் உணர்ந்துட்டார். பெரியாருக்கு அமைத்து கொடுத்த அடித்தளம், திராவிட இயக்கம் போட்ட அடித்தளம், தலைவர் கலைஞர் ஆட்சி செய்த விதம், பேரறிஞர் அண்ணாவினுடைய ஆட்சின்னு சொல்லி தமிழ்நாடு ஒரு பக்குவப்படுத்தப்பட்ட மண்ணாக இருக்கிறது அப்படின்னு சொன்னா அதனுடைய தொடர்ச்சி தான் ராகுல் காந்தி அவர்கள் சொன்னது, நெவர் எவர் ரூல் ஓவர் தமிழ்நாடுன்னு. அதன் தொடர்ச்சி நம்ம பேசலாம். டெல்லியிலிருந்து திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம்மா. வணக்கம் சார். இன்றைக்கு டெல்லியில் நாடாளுமன்றத்தில் நடந்ததெல்லாம் நாடெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. அங்கே எப்படிப்பட்ட பதிவுகள் எல்லாம் வந்தது, எதிர்க்கட்சிகளுடைய எதிர்ப்பு எல்லாத்தையுமே நாடு பார்த்தது. இன்றைக்கு நாமும் அதை பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். இப்போ அதையும் தாண்டி ஒரு ஆலோசனை கூட்டமும் டெல்லியில் நடந்திருக்கிறது. திரு கார்கே அவர்களுடைய வீட்டில் நடந்திருக்கிறது. அதே மாதிரி திமுகவினுடைய தலைமையகமான டெல்லி அறிவாலயத்தில் நடந்திருக்கிறது. அதை பற்றி உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்க சார். அடுத்து எப்படி எதிர்கொள்வது அப்படின்றதுக்கான ஒரு வியூகமா? இல்லம்மா, அதாவது பார்லிமெண்ட் கூடி நாங்க பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்டோம், எம்பிக்கள் எடுத்துக்கிட்டு ஜனாதிபதி உரை அதுல பார்த்தா திருந்திருவாங்கன்னு பார்த்தோம். பிஜேபி இன்னும் திருந்திரு மாதிரி தெரியல. அவங்க உரையிலே எங்களுக்கு தெரிஞ்சு மெஜாரிட்டி ஃபார்ம் பண்ணி 3வது தடவை ஜெயிச்சிருக்குன்னு பிரசிடென்டே சொல்றாங்க. எவ்வளவு தப்பான செய்தியை சொல்றாங்க பாருங்க. ஆப்போசிட் பார்ட்டி 237 பேர் இருக்கும். இருந்தும் கூட எங்களுடைய மெஜாரிட்டி ஆப்போசிட் இருக்குன்றத புரிஞ்சுக்கிறாம அவங்க வச்சதான் சட்டம்ன்ற மாதிரி பேசுறாங்க. அதாவது ஆரோக்கியமா இருக்கணும், முந்தி மாதிரி நீங்க செயல்படக்கூடாதுன்னு ஆப்போசிஷன் பார்ட்டி லீடரும் பேசுறாங்க, எல்லா தலைவர்களும் பேசுறாங்க. ஸ்பீக்கர் நடுநிலைமையா இருக்கணும்னு சொல்றாங்க. சொல்லி முடிக்கவுமே ஸ்பீக்கர் ஒரு இதை கொண்டு வராரு, எங்களுக்கு நன்றி சொல்லிட்டு அந்த எமர்ஜென்சி கொண்டு வந்து தப்பு, கருப்பு நாள்ன்ற செய்தி இன்னைக்கு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அது சொல்ல வேண்டிய அவசியம் என்னன்ற ஃபர்ஸ்ட் டேவே நீங்க இவ்வளவு குழப்பத்தை கொண்டு போனீங்களா? இது எப்படி ஆரோக்கியமா விவாதம் தொடங்கும்? நிச்சயமா எங்களை பழி வாங்குற நோக்கத்துல, ஆப்போசிட்ட எதிர்க்கிற நோக்கத்துல தானே ஆளுங்கட்சி இருக்கு. ஆரோக்கியமா இல்லைன்றத இன்னைக்கு ஸ்பீக்கர் உரையிலேயே ஜனாதிபதி உரையிலையும் தெரிஞ்சு எங்களுக்கு. கண்டிப்பா கண்டிப்பா சார். இப்போ அடுத்தடுத்து கூட்டத்தொடர்கள் தொடங்கும் போது, அடுத்தடுத்து நடக்கும்போது நீட் பிரச்சனை அப்படின்றது கண்டிப்பாக எழுப்பப்படும்ன்றது எல்லாருக்குமே தெரியுது. ஏன்னா இன்றைக்கு சபாநாயகரை நேரில் பார்த்து இந்தியா கூட்டணி எம்பிக்கள் அதை வலியுறுத்தி இருக்காங்கன்றதை பார்க்குறோம் நாம. இப்போ வேறு என்னென்ன பிரச்சனைகள் அப்படின்னு எழுப்பப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது சார்? அது குறித்து ஏதாவது பேசப்பட்டதா? நிறைய பிரச்சனைகள் இருக்கு. நீட் தேர்வுக்கு மாநிலத்துக்கு மாநிலங்கள் வேறுபடலாம். ஆனா தமிழ்நாடு முதல்வர், கழகத்துடைய தலைவர் அண்ணன் தளபதியினுடைய ஸ்டாண்ட் என்னன்னு சொன்னா, நீட் தேர்வு கம்ப்ளீட்டா தமிழ்நாட்டுக்கு வேணாம், அந்த முடிவுல தான் இருக்காரு. தமிழ்நாட்டுக்கு நீட் தேர்வு வேண்டாம், அந்த முடிவுல இருக்காரு. அதே முடிவுல தான் நாளைக்கு நாங்க பார்லிமெண்ட்லயே எங்க கேரோ பண்ணி எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிப்போம். ஒட்டுமொத்த திமுக கூட்டணி எம்பிக்கள் எல்லாம் பல பிரச்சனைகள் தொடர்போது சபை சுமூத்தா நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சு இல்ல. ஓகே, ஆனா அது அப்படியே எடுத்துட்டு போக வேண்டியது எதிர்க்கட்சிகளினுடைய கடமையும் தானே சார்? ஏன்னா சபை தொடர்ந்து நடக்கணும் அப்படிங்கிறது. மேடம், இன்னைக்கு 26 லட்சம் பேர் நீட் தேர்வு எழுதுனாங்க.
ஒரே சென்டர்ல வந்து 67 பேர் பாஸ் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல. ம் எப்படின்ட்டு கேட்டா நீ கொஸ்டின் அவுட் ஆயிருச்சுன்றான். ஈஸியா சொல்றான். ம் மத்திய அரசு என்ன செஞ்சு? ஓகே. எல்லாத்துலயுமே திருட்டுத்தனம் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு வேண்டியவங்களை ஜெயிக்க வைக்கிறது, அவங்க வேண்டியவங்களை தோக்க வைக்கிறது, பரீட்சையில அவங்களுக்கு வேண்டியவங்களை பாஸ் பண்ண வைக்கிறது. சரி, இப்படி ஒரு மோசடியான நீட் தேர்வு தேவையா நம்மளுக்கு? கண்டிப்பா. அதனாலதான் நம்ம தமிழ்நாடு முதல்வர் அந்த தளபதியினுடைய ஸ்டாண்டு, எங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு நீட் தேர்வு அறவே வேண்டாம் சரி, அப்படின்ற, நீட்டே வேண்டாம்னு தான் எங்களுடைய குறிக்கோளா வச்சிருக்காரு. கண்டிப்பா கண்டிப்பாக சார். அதாவது இந்தியாவே இன்னைக்கு நீட் தேர்வு வேண்டாம் அப்படின்ற நிலைமைக்கு இன்னைக்கு வந்துருச்சு. திமுகவினுடைய போராட்டத்தினுடைய விளைவு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். நன்றி சார். இணைப்புல வந்து உங்க கருத்துக்களை பகிர்ந்துக்கணுமைக்கு மிக்க நன்றி. நம்ம தொடர்ந்து பேசலாம். அஜய் கிருஷ்ணா, உங்களுடைய நிறைவு கருத்தாக நீங்கள் நிறைவு செய்யலாம். இல்லை, அதான் இது சொன்ன மாதிரி கண்டினியூட்டி தான் இருக்குது. அதாவது என்ன கண்டினியூட்டினா, அவங்களோட எதேச்சை அதிகார கண்டினியூட்டி இருக்குது. ஆனால் என்னென்னா, ஒரு ஸ்ட்ராங்கான ஆப்போசிஷன் கண்டிப்பாக இந்த வாட்டி இருக்குது. அதை வந்து ஃபஸ்ட் நாள்லேருந்தே ஆன்டி பீப்புள் அதாவது கான்ஸ்டியூஷன், எல்லாரும் கான்ஸ்டியூஷனை கையில் வச்சு பதவி எடுத்தாங்க. அந்த கான்ஸ்டியூஷனை காப்பாற்றுறது என்ன வேலையோ எலெக்ஷன் முன்னாடிலேருந்தே செஞ்சாங்க. அதை இன்னும் அதிதீவிரமாக எல்லோரும் முதல் நாள்லேருந்தே தங்களுக்கான உரிமை குரல் எல்லாருமே எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பார்லிமெண்ட் எப்படி போகும்னா, பீப்புள் ரிஃபார்ம்ஸ் விச் இஸ் கவுண்டர் ரிஃபார்ம்ஸாக தான் போகும். அதாவது இந்தியா கூட்டணி, காங்கிரஸ், டிஎம்கே இவங்க எல்லாருமே இந்த கடந்த 10 ஆண்டில் என்ன நடந்ததோ அதெல்லாம் திருத்துறதுக்காக, இல்லை மக்களின் பிரச்சனை, வேலைவாய்ப்பு, இன்ஃப்ளேஷன், செக்யூரிட்டி ப்ராப்ளம்ஸ், எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கும் ரிஃபார்ம்ஸ்க்காக இவங்க வாய்ஸ் கொடுக்க போகிறாங்க. அவங்க கவுண்டர் ரிஃபார்ம்ஸ் கொடுப்பாங்க. அவங்களுக்கு அந்த இது கண்டினியூட்டி ஆகும். ஆனால் இது ஸ்டெபிலிட்டியாக இருக்குமான்னு தெரியாது, நிலைத்தன்மை என்னன்னு தெரியாது. ஏன்னா ஆல்ரெடி நவீன் பட்நாயக் அவர்கள் சொல்லிட்டாரு, அவங்க கூட்டணியில் இருக்கவங்களுக்குள்ளே நிறைய புகைச்சல் இருக்குது. அதுக்கப்புறம் ஏக்நாத் ஷிண்டே அவர்கள் தெளிவாக ஒரு இடத்துல சொல்லிட்டாரு, இது மாதிரி இவங்க வந்து இந்த இன்றைக்கு கூட மகாராஷ்டிரா துணை முதல்வர் அஜித் பவார் என்ன சொல்றாருன்னா, மகாராஷ்டிராவில் வந்து மனு தர்மத்தை பாடத்தில் வைக்கிறன்ற ஒரு எண்ணமே எங்களுக்கு கிடையாது. இது அம்பேத்கரினுடைய மண், மகாத்மா பூலேவினுடைய மண் அப்படின்றதே அவர் உறுதியாக சொல்லியிருக்கிறாரு. இதுவே வந்து பாஜகவுக்கு எதிரான ஒரு ஸ்டாண்ட் மாதிரி தான் தெரியுது. இல்லை, கண்டிப்பாக அது ரொம்ப வரவேற்கத்தக்கிறது. அது எல்லா ஸ்டேட்டும், அதான் தமிழ்நாடு வந்து பல விதங்களில் வந்து பயனியரிங் ஸ்டேட்டாக இருந்திருக்கு. எல்லாரும் அது பின் வராங்க, திரும்பி போய் அப்படியே இன்னும் கொஞ்ச நாள் எல்லாம் வந்துடும். கண்டிப்பாக. நன்றி நன்றி. குமார் சார், உங்களுடைய நிறைவு கருத்து சுருக்கமாக. இந்த பழைய மாதிரி இவங்க நடக்க முடியாது. ஏன்னா போன 17வது மக்களவையில் 146 எம்பிக்களை சஸ்பெண்ட் பண்ணதில் நிதிஷ்குமார் கட்சி, தெலுங்கு தேசம் கட்சிக்காரங்களும் சஸ்பெண்ட் பண்ணாங்க. அதில் 3 பேர் இப்போ அமைச்சராக இருக்காங்க. அதனால் அந்த சஸ்பெண்ட் பண்ணி இவங்க பண்ண அடாவடியால் அவங்களும் அனுபவிச்சிருக்காங்க, பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க. அந்தளவுக்கு அடாவடி போகிறதுக்கு நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடுமே துணை போவாங்களான்னு சந்தேகம் தான். சரி, அவங்களுக்கு ஆதரவு இல்லாமல் ஆட்சி நடத்த முடியாது. ஆனால் அப்படி சொல்கிறீங்க, ஆனாலும் வந்து அவங்க சபாநாயகர் பதவி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அதுவே வந்து அவங்க சமாதானமாக தானே போயிருக்காங்க. இப்போ சமாதானம் போகாது, அதுதான் இப்போ போகிற சமாதானம் கடைசி வரைக்கும் நீடிக்குமான்ற சந்தேகம் தான். திரும்பவும் கூட்டிக்கிட்டே இருந்தால், குனிஞ்சா சரின்னு கூட்டிக்கிட்டே இருந்தால் அப்புறம் என்ன பண்ணுவாங்க, இழுத்து விட்டுருவாங்க. அதுதான் நடக்கும். நன்றி நன்றி. உங்கள் கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கணுமைக்கு மிக்க நன்றி. சிந்தனை களம் நிகழ்ச்சி துறை நிறைவடைகிறது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.